நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நேற்று மட்டும் 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாயிருக்கிறாங்க. திசை திருப்பணும் அப்படின்றது முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா கடந்த 2 நாள்ல மட்டுமே 20க்கும் மேற்பட்ட பெண் பெண்களும் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாயிருக்கிறாங்க. அப்ப பெரிய பிரச்சனை உண்டாக போது போடுறா வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அது என்னடா பண்ண போகுதுன்னா, உங்க 1000 ரூபாய் கட்டு, சிலிண்டர் கட்டு, இன்னும் சொல்ல போனா போக்குவரத்துல டிக்கெட் இல்லாம போயிட்டு இருந்தோமே அது கட்டுன்னு எல்லா மக்கள் நல திட்டங்களையும் கட் பண்றதுக்கான வேலைகள்ல மும்மரமா விஜய் இறங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. என்ன நடக்குது தோழர்களே? கொஞ்ச நாளாவே தமிழ்நாட்டுல பரபரப்பான சூழல் இருக்கு. ஒவ்வொரு நாளும் குற்றச்செயல்கள் பெருகிக்கிட்டே போகுது. அதை கையாள முடியாமல் விஜய் தவிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அதை திசை திருப்ப ரீல்ஸ் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் மிகப்பெரிய அளவுல பெண் குழந்தைகள் மீது தாக்குதல் நடந்த உடனே இது இப்படியே விட்டா நல்லா இருக்காது, போடுறா வெள்ளை அறிக்கைன்னு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. வெள்ளை அறிக்கையாவது நல்ல முறையில வெளியிடணும்ல. நம்ம நிதியமைச்சர் மரியவல்சன், உங்களுக்கு தெரியும், கட்டையால அக்கா தங்கச்சிகளவே அடிச்சவர், சொத்துக்காக வீடு புகுந்து மிரட்டினவர், அடிச்சவர், ரவுடித்தனம் பண்ணவர். அவர் தான் இப்ப நிதி அமைச்சர். நிதிக்கு ஸ்பெல்லிங் எழுத சொன்னா நீதினு எழுதுவாரு. அவர் வாசிச்சிருக்காரு நேற்று வெள்ளை அறிக்கைய. அவ்வளவு தப்பும் தவறுமாக வாசிச்சிருக்கிறாரு. முதல்ல பார்த்துட்டு வந்துருங்களேன். தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு. நிதி பற்றாக்குறைய நீதி பற்றாக்குறை, நேர்மறையாக அப்படின்றத நேர்முறையாக, முக்கியமாக ஒவ்வொரு அடிப்பை சுட்டி காட்டினால். இதுக்கு என்ன பொருள்னு எனக்கு தெரியலங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஒரு அறிக்கையை, அரசு அதிகாரிகள் தயாரித்து கொடுத்த அறிக்கையை ஒரு உட்காந்து வீட்டுல 4 தடவை வாட்சி பார்த்துட்டு வந்து வாசிச்சாலே நல்லா வாச்சிட முடியும். அப்ப அதை கூட செய்ய முடியாத ஆட்கள் கையில தான் தமிழ்நாடு சிக்கி இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் கேலி பண்ற விஷயம் இல்லை. இப்போ படிக்காதவங்க எல்லாம் ஆட்சிக்கு வரக்கூடாதா? தாராளமா வரலாம். ஆனால் அரசியல் தெளிவு இருக்கணும். இங்க எதுவுமே இல்லை. பிளாக்ல டிக்கெட் விட்ட ஒரு குரூப்பும், பிளாக் மணியை வாங்கிக்கிட்டு நடிச்ச ஒருத்தரையும் முதலமைச்சராக்கி அமைச்சர்களாக்கி வச்சிருக்கிறோம். இந்த கும்பல் தான் தமிழ்நாட்டை 5 வருஷம் ஆழப்போகுதுன்னா நீங்க எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான ஜோன்ல இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கணும். 2வது, வந்த உடனே இங்க பொருளாதார நெருக்கடி இருக்கு அப்படின்னு அடிச்சாங்க. அதுல என்ன தெரியுங்களா? முதல் நாள் பதவி ஏற்கிறப்பவே விஜய் என்ன சொன்னாரு? கஜானா காலி. அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்க காலி, நலத்திட்டங்கள் எல்லாம் காலின்னு அர்த்தம். ஏன்னா நீ என்னை கேட்டக்கூடாது இல்ல, நான் முன்கூட்டியே முந்திக்கிறேன், இங்க ஒண்ணுமே இல்லை, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றேன். அதுக்கு எதுக்கு நீங்க? ஸ்டாலின் தொடர்ந்தாலே 2000 ரூபாய் ஆயிருக்குமே, 8000 ரூபாய் கூப்பன் கிடைச்சிருக்குமே, இந்த மக்களுக்கு பஸ்ல ஃப்ரீயா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குமே, பெண்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருப்பாரு. நீங்க எதுக்கு புலம்புறதுக்கும் அழுகிறதுக்கும் கதறதுக்கும் கண்ணீர் விடுறதுக்கும்? மாற்றம்னா இருக்கிற விஷயத்துல இருந்து பில்டப் பண்ணி எப்படி கொண்டு வரணும் தானே செய்யணும். ஆனா அண்ணன் அதை செய்யல. முதல் நாளே கதற ஆரம்பிச்சாரா? அண்ணன் முதல் நாள் கஜானா காலின்னு கதறனோடனே அடுத்த வாரம் பூரா ஒரு முக்கியமான ரீல்ஸ் ஓடிச்சு. என்ன? தங்கைகள்லாம் அண்ணனுக்காக நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு தங்கெல்லாம் சொல்றாங்க, 2500 ரூபாய் வேண்டாம்னா, நீங்க சிலிண்டர்லாம் வேண்டாம்னா, நீங்க எங்களுக்கு தங்கெல்லாம் கொடுக்க வேண்டாம்னா, நீங்க நிம்மதியா ஆட்சி செய்யுங்கண்ணா. உங்க அண்ணனை நிம்மதியா பனையூர்ல படுக்க சொல்லுங்க. இங்க எதுக்கு ஆட்சி கட்டில்? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எளிய உழைக்கிற மக்களை பாதுகாக்கிறதுக்கான அரசு தான் அரசு. அவங்கதான் தலைவர்கள். ஆனா ஆளுகளை கிளப்பி விட்டு நான் இதெல்லாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் கொடுக்கறதுக்கான பொருளாதாரத்தை கொண்டு வருகிற அறிவும் வழியும் எனக்கு தெரியாது, அதனால தங்கச்சிங்களை வச்சு உருட்டிடலான்னு, எனக்கு அது வேணாம் இது வேணாம்னு பல வீடியோக்கள். எங்களுக்கு நலத்திட்டமே வேண்டாம், எங்க அண்ணன் நல்லா இருந்தா போதும், உங்க 10 பேருக்கு நலத்திட்டம் வேணாம், இங்க 4 கோடி பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நலத்திட்டம் தேவை, அதை சொல்றதுக்கு நீங்க யார் அப்படின்னு மக்கள் கேட்டோடனே வாய் மூடினாங்க. மேடையில முதல் நாளே வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு அண்ணன் விஜய் சொல்லிட்டாரு. உடனே அது பயங்கர வைரலாச்சு. பாருங்க பாருங்க, முதல் முறையா இந்திய வரலாற்றிலேயே எங்க அண்ணன் தான் வெள்ளை அறிக்கை வெளியிட போறாரு. அதுக்கு தான் படிங்கடா, பத்திரிக்கையாவது வாசிங்கடான்னு சொல்றோம். ஜெயலலிதா காலத்துல வெளியிடப்பட்டது வெள்ளை அறிக்கை. போன ஸ்டாலின் ஆட்சி காலத்துல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு. வெள்ளை அறிக்கை வெளியிடுறது என்பது இதுவரை இருக்கிற கடன் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கு, ஆனா நாங்க இதெல்லாம் செய்ய போறோம்,
எங்களுடைய இலக்கு இதை நோக்கிய பயணம். இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் வெள்ளை அறிக்கை. உட்காந்து புலம்பி ஒப்பாரி வைக்கிறதுக்கு பேர் வெள்ளை அறிக்கையில. நேத்து அத்தா மரிய வில்சன் பண்ணியிருக்கிறாரு, ஒப்பாரி வச்சிருக்கிறாரு. அவருடைய வெள்ளை அறிக்கையில ஹைலைட் என்ன தெரியுங்களா? சம்பளம், ஓய்வூதியம், அதுக்கப்புறம் வட்டி கட்டுறதுக்கே 60% மேல 64% போயிருந்தான். என்னவா? சம்பளம். வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுத்தானே ஆகணும், அவங்க ஓய்வூதியம் வாங்கித்தானே ஆகணும். வயசான காலத்துல இருந்து எப்படி சாப்பிடுவாங்க? சரி, 3வது வட்டி. எந்த அரசு வந்தாலும் முதல் அரசு வாங்கின கடன்ல இருந்து இன்னைக்கு வரையும் வட்டி கட்டி தானே ஆகணும். இதுல 64% போகுதான். சரி, ஒவ்வொருத்தர் தலையிலயும் 1,28,900 ரூபாய் கடன் இருக்கான். 1,29,000 வைங்க ரவுண்டா, 1,29,000 கடன் இருக்கும். ஐயோ அது பெரிய கடன் ஆச்சே அப்படின்னாரு. அண்ணே மைண்ட்ல வைங்க, இங்க தனி மனித வருமானம் அதிகம். 1 லட்சம் கடை இருக்கு ஒரு மனிதர்கள் தலையிலுன்றீங்கல்ல. இங்கே இன்றைக்கு 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கி 3 லட்சம் வரைக்கும் பெர் மந்த் சம்பளம் வாங்குற ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு. தனி மனித வருமானத்துல குறைந்தபட்சமாக 50,000க்கு மேல ஒரு குடும்பம் சம்பாதிக்குது. குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன். அப்ப தனி மனித வருமானத்துல முதலிடத்துல இருப்பது தமிழ்நாடு. 2 லட்சத்துல இருந்து 1 லட்சத்துல இருந்து 3.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க பெர் மந்த்துக்கு. அதெல்லாம் அந்த கடன்ல வராதன்னா 2021-2022ல ஜிடிபி growth, உள்நாட்டு உற்பத்தி 10% இருந்துதான். அதுக்கு முதல்ல 6% தான் இருந்தது 2021 தொடக்கத்துல. அது 10%-ஆ வளர்ந்துச்சு. இப்ப எவ்வளவு வந்திருக்கு? ஜிடிபி 11.19% உயர்த்திருக்கும். அது திரும்ப உள்ள போய் எங்க போய் 6%ல இருந்து உள்ள போய் மொத்தமா காலியாகி கிடந்த தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்திய 10% இருக்காங்களா, அதெல்லாம் இவருடைய ஆட்சி காலத்துல, ஸ்டாலின் ஆட்சி காலத்துல. அதை கவனமா மறந்துட்டு வாசிச்சிட்டாரு போல இருக்கு. அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உள்நாட்டு உற்பத்தியை பெரிய அளவுல வளர்த்திருக்கோம். இது நான் சொல்லல, அண்ணன் போய் நிதி ஆயோக் கூட்டத்துல போய் உளறிட்டு வந்தாரு. நாங்க கல்வியில முதலிடம், பெண்கள் முன்னேற்றத்துல முதலிடம், மருத்துவத்துல முதலிடம், பொருளாதார உற்பத்தியில முதலிடம், ஜிடிபில முதலிடம். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அண்ணன் 1 மாசத்துல கொண்டு வந்து கொட்டினதா? அப்ப இதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு போலியாக தங்கள் கடமைகளை தட்டி கழிப்பதற்கான ஒரு வெள்ளை அறிக்கை. இன்னும் சிம்பிளா புரியும்படி சொல்லவா? இடைக்கால பட்ஜெட் ஒண்ணு தாக்கல் பண்ணாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இடைக்கால பட்ஜெட்டை தோழர் தங்கம் தென்னரசு வெளியிட்டார். அந்த பட்ஜெட்டோடைய ஜெராக்ஸ் காப்பி தான் இவங்க வாச்சது. அந்த பட்ஜெட்ல அவர் சொல்லிட்டார், 10 லட்சம் கோடி கடை இருக்கு, பொது நிறுவனங்கள்ல 3 லட்சம் கோடி கடை இருக்கு. இதெல்லாம் அவர் போட்டது. அதை அப்படியே கார்பன் காப்பி எடுத்துட்டு வந்து காப்பி அடிச்சுட்டு வந்து இங்க உட்காந்து வாச்சிட்டு நாங்க வெள்ளை அறிக்கணும். இதுக்கு பேர் வெள்ளை அறிக்கையில, திமுக காப்பி அறிக்கை. ஆட்சினா எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா? ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி ஏற்ற உடனே முதலா கையெழுத்து 5 திட்டங்களுக்கு போட்டார். மொத்த கையெழுத்து 5 திட்டங்களுக்கு போட்டு இலவச பேருந்து இருந்த அம்புட்டம், அப்பயும் கடை இருந்துச்சு, அவ்வளோத்தையும் கையெழுத்து போட்டார். இன்னும் சொல்ல போனா சொன்னதையும் சொல்லாததையும் திட்டங்களாக்குனாரு. காலை உணவு திட்டம் சொல்லல, ஆனா திட்டமா வந்தது. தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லல, ஆனா திட்டமா வந்தது. புதுமை பெண் திட்டம் சொல்லல, ஆனா திட்டமா வந்தது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கான நான் முதல்வன் திட்டம் அது சொல்லல, ஆனா திட்டமா வந்துச்சு. அப்ப சொல்லாத பல விஷயங்களும் திட்டங்களாக வந்திருக்கிறது. சொன்னதையும் திட்டங்களா ஆக்கியிருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் என்ன தெரியுங்களா? நிதித்துறை செயலாளர் சித்திக்கு வச்சதான் அட்டியே. இவர் உட்கார்ந்து விழுந்து விழுந்து அரையும் குறைமா வாட்சி முடிச்சுட்டாரு. சித்திக்கு இருக்காருல பொருளாதாரத்துறையினுடைய செயலாளர், அவர் தான் இந்த அறிக்கையெல்லாம் தயார் பண்ணி கொடுத்திருப்பாரு. அவர் ஒரு குண்டத்துக்கு போட்டார். என்ன தெரியுங்களா? இந்த கடன், நம்ம வாங்கி இருக்கிற கடன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. 2வது விஷயம், ஒன்றிய அரசை தாண்டி நம்ம யார்கிட்டையும் கடை வாங்க முடியாது. அவங்க ஒரு லிமிட் வச்சிருக்காங்க, அந்த லிமிட்டுக்குள்ளதான் நம்ம கடை வாங்க முடியும். அதனால லிமிட்டை தாண்டி எக்கச்சக்கமா கடை வாங்கிட்டாங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இது கட்டுக்குள் இருக்கிற கடன் அப்படின்னு இதே வெள்ளை அறிக்கை வெளியிட்ட போது இங்க சித்திக்கு வந்து சொல்லியிருக்காரு. பாருங்க, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் வாங்கி தான் எவ்ரி பாரோயிங் கேன் பி டன். ஸோ கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாம எந்த பாரோயிங்கும் செய்யப்படவும் இல்லை, செய்யப்படவும் முடியாது. அந்த உச்சவரம்புக்குள்ள தான் இருக்குது. இப்ப என்ன சிக்கல்ல ஆனா மாட்டிருக்காரு அப்படின்னா, அவருக்கு பொருளாதாரத்தை எப்படி கொண்டு வந்து சேர்ப்பது அப்படின்னு தெரியல. முதலீடுகளை எப்படி கொண்டு வருவது, நிறுவனங்களை எப்படி கொண்டு வருவது, அதன் மூலமாக எப்படி வேலை வாய்ப்புகளை பெருக்குவது, படிச்சுட்டு வர்ற குழந்தைங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி தருவது தெரியல.
அவரு பிளாக் மணியை வாங்கிட்டு படம் நடிச்சுட்டு இருந்தவரு. இந்த கூட இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் பிளாக் டிக்கெட் வித்து காசு சம்பாரிச்சிட்டு இருந்த கும்பல். இவங்கிட்ட நீங்க ஆட்சியை கொடுத்துட்டீங்க. இப்போ ஆனாவன அரசியல் தான் கத்துட்டு வரணும். அந்த கத்துட்டு வர வேண்டிய இடத்துல இன்னைக்கு நாடு நாசமா போயிட்டு இருக்கு. இந்த மாசம் மட்டும் 80,000 கோடி முதலீடு, கையெழுத்து போடப்பட்ட முதலீடு பக்கத்துல இருக்கிற ஆந்திராவுக்கு போயிடுச்சு இந்த மாசம் மட்டும். அப்ப இன்னும் எத்தனை லட்சம் கோடி வெளியே போக போதும். இவங்களுக்கு எந்த இதுவுமே தெரியல. அடிப்படையா யாரை சந்திக்கணும், என்ன பண்ணணும், அடுத்தடுத்து என்ன எதுவுமே தெரியாம அவங்க பாட்டுக்கு வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? இந்த 2,500 ரூபாய் இப்ப நாங்க கொடுக்க முடியாது, 2,500 ரூபாய் நாங்க சில மானிட்டர்லாம் பண்ணணும், அதெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி கொடுப்போம்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இதுல சில தங்கச்சிங்க, சில அம்மாமார்கள் ஏன் வந்து ஸ்டாலின் வந்து நாள் எடுத்துக்கலையா, 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தாரு அப்படின்னு சில பேர் முட்டு கொடுக்குறீங்க. ஆனா அது அப்படி இல்லை. ஸ்டாலின் தான் முதல்ல இந்தியாவிலே பெண்களுக்கு உரிமை தொகையை கொடுத்தவர். இந்தியாவிலே முதல்ல உரிமை தொகை கொடுத்தது ஸ்டாலின் தான். அவர் என்ன பண்ணாருன்னா, யாருக்கு கொடுக்கணும், இதெல்லாம் சுண்டலாம் பையில இருந்து அள்ளி ஆளு கொஞ்சம் கையில கொடுக்கறதுக்கு எவ்வளவு வருதோ வாங்கி தின்னுங்கப்பான்னு. இது பொருளாதாரத்தை உயர்த்துகிற நடவடிக்கை. அப்ப யாருக்கு இந்த நலத்திட்டங்கள் போகணும்? எளிய மக்கள், உழைக்கிற மக்கள், பெரிய அளவுல பொருளாதார பின்புலம் இல்லாத மக்களுக்கு இது போகணும். அப்ப அவங்களுடைய பட்டியலை முதல்ல நம்ம தயார் பண்ணணும். அந்த பட்டியல்ல போலியா சேர்க்கப்பட்டவங்களை தூக்கணும். அப்ப உண்மையிலேயே வறுமையில இருக்கிறவங்க, உண்மையிலேயே பொருளாதார தேவை இருக்கிறவங்களை தேடி கண்டுபிடிச்சு பட்டியல சேர்க்கணும். இதுக்கு டைம் எடுக்கும். முதல்ல ஒரு கிரைட்டீரியா நம்ம உருவாக்கணும். இன்னும் நல்லா வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் கிடையாது, இது இல்லாதவங்களுக்கு உண்டு அப்படின்னு ஒரு கிரைட்டீரியாவை உருவாக்கி அதன்படி மக்களை விண்ணப்பிக்க செஞ்சு அந்த விண்ணப்பத்தை சரி பண்ணி நேர்ல போய் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளான் உருவாக்கப்பட்டுச்சு. இப்ப நெருக்கி 1,33,00,000 பெண்களுக்கு இந்த பணம் போயிட்டு இருக்கு. இப்ப இவ்வளோ வேலை செஞ்சதுக்கு 2 வருஷம் தேவை. கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு 1,500 ரூபாய் சேர்த்து போறதுக்கு என்ன காசு, என்ன உங்களுக்கு திட்டமிடல் தேவைப்படுது? அப்போ இதுக்கு சோர்ஸ் தெரியல. அண்ணன் விஜய்க்கு சோர்ஸ் தெரியல. ஏன்னா யாரோ எழுதி கொடுத்த நரேஷனுக்கு நடிக்கிறவர் தான் அண்ணே. இந்த சோர்ஸ் தெரியாதனால இப்போ 2,500 ரூபாய் நிக்க போகுது. சாரி மன்னிக்கணும், 1,000 ரூபாய் நிக்க போகுது. அதே போல நம்ம கொடுத்து கொண்டிருந்த பல நலத்திட்டங்கள், அது பஸ்ல போறதா இருக்கட்டும், அதே மாதிரி ரேஷன்ல கொடுக்கப்பட்ட சில நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டு வர்றாங்க. அதுக்கான முன்னறிவிப்பு தான் இந்த வெள்ளை அறிக்கை. எனக்கு இப்பதான் 56 இன்ச் மோடி அவர்களுடைய ஞாபகம் வருது. அவர் 15 லட்சம் தரேன்னு மலமலமலான்னு ஓட்ட போட்டு 2014 அவரை தேர்ந்தெடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 15 லட்சம் ரூபாய் கொடுக்கல, 5 வருஷம் ஆச்சு. அடுத்த ஆட்சிக்கு வந்துட்டாரு. அப்ப நம்ம மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க, 15 லட்சம் தரேனே எங்கேயா போச்சு அப்படின்னு. அமித்ஷா, நிதின் கட்கரி, அமித்ஷா ஒரு இன்டர்வியூலையும் நிதின் கட்கரி வந்து வேற ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க, ஜும்லான்னா சும்மாச்சு சொன்னோம், ஜும்லா பொய் சொன்னோம், அதுக்கே 15 லட்சம் கொடுக்குறோன்னு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு பொய் சொன்னோன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அண்ணே 6 சிலிண்டர் கொடுக்கணும், 1 பவுன் தங்கம் கொடுக்கணும், அதே மாதிரி 2,500 ரூபாய் கொடுக்கணும், 1/2 பவுனு மோதிரம் போடணும் தங்கச்சி குழந்தைங்களுக்கெல்லாம், அண்ணஞ்சீரு, அப்புறம் பட்டுச்சேலை கொடுக்கணும். இதெல்லாம் பேசிக்கானது. இதுக்கு அப்புறம் தான் அவர் சொன்ன பல விஷயங்கள் வரும். இப்ப விவசாய கடன் தள்ளுபடியே 50,000 தள்ளுபடிவேன்னு சொல்லி எல்லா விவசாயிகளும் ரோட்டை மறிச்சு உட்கார்ந்தோன்னே இப்ப 75,000 வந்து நிக்குது. புரியுதுங்களா? சிக்கிக்கிட்டவன் மக்கா, நல்ல வகையா ஓட்டு போட்டீங்க, சிக்கிக்கங்க. நிதி ஆயோக்குள்ள போய் தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்னு பேச தெரிஞ்ச இந்த கும்பலுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பொய் மேல பொய் சொல்றதுக்கு காரணம் வழி தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலேயே ஒண்ணுமே இல்லாம ரீல்ஸ் மூலமா உங்களை திசை திருப்பிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பார்த்து பொழைச்சுக்கோங்க.